ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேர்தல் நாளன்று வாக்குப்பதிவு நிறைவுற்றவுடன் நமக்கு வழங்கப்பட்டுள்ள பொருட்கள் மற்றும் படிவங்களை வரிசைப்படுத்தி 4 வண்ணப்பைகளில் வைக்க வேண்டும். எந்தெந்த வண்ணப்பைகளில் எந்தெந்த பொருட்களை வைக்க வேண்டும் என்பது சார்ந்த தெளிவான விளக்கத்தினை இந்த காணொளியில் காணலாம். பேக்கிங் ஆஃப் ஸ்டாச்சுட்டரி, non-statutory covers and election materials. First packet, green color. இதில் சூப்பர்ஸ்கிரைப்டு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்படி என்றால் எழுத்தை அழகாக எழுதவும் என்று பொருள். பச்சை நிற கவருக்கு மேலே ஸ்டாச்சுட்டரி கவர்ஸ் என்று அழகாக எழுத வேண்டும் என்பது பொருள். இந்த பச்சை நிற கவருக்குள்ளே 5 சிறிய கவர்கள் இருக்கும். அந்த 5 சிறிய கவர்களையும் தனித்தனியே சீல் செய்ய வேண்டும். முதல் கவரில் மார்க்டு காப்பி ஆஃப் த எலக்ட்ரல் ரோல், இரண்டாவது கவரில் ரெஜிஸ்டர் ஆஃப் வாட்டர்ஸ், மூன்றாவது கவரில் வாட்டர் ஸ்லிப்ஸ், நான்காவது கவரில் அன்யூஸ்டு டெண்டர்டு பேலட் பேப்பர்ஸ், ஐந்தாவது கவரில் யூஸ்டு டெண்டர்டு பேலட் பேப்பர்ஸ். இந்த யூஸ்டு டெண்டர்டு பேலட் பேப்பருடைய கணக்கு விவரம் படிவம் 17B இருக்க வேண்டும். இந்த 5 கவர்களையும் தயார் செய்து தனித்தனியே சீல் செய்து பச்சை நிற பெரிய கவரில் இட வேண்டும். அந்த பச்சை நிற கவருக்கு மேலே சூப்பர்ஸ்கிரைப்டு, அதாவது சிறந்த கையெழுத்துடன் ஸ்டாச்சுட்டரி கவர்ஸ் என்று எழுத வேண்டும். அதாவது சட்ட ரீதியான படிவங்கள் என்று பொருள். இந்த பச்சை நிற பாக்கெட்டை சீல் செய்ய தேவையில்லை. செகண்ட் பாக்கெட், எல்லோ கலர் பாக்கெட். இதில் 11 வகையான படிவங்கள் இருக்கும். 11 வகையான படிவங்களையும் தனித்தனி கவரிலிட்டு அதில் ஒரு படிவத்தை மட்டும், அதாவது வரிசை எண் 4 இருக்கும் ஃபார்ம் 14 என்பதை மட்டும் சீல் செய்து 11 வகையான படிவங்களையும் சேர்த்து எல்லோ கவருக்குள்ளால் வைத்து அந்த கவருக்கு மேலே சூப்பர்ஸ்கிரிப்டட் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதாவது கையெழுத்து சிறந்த முறையில் இருக்க வேண்டும் என்று பொருள். நான் ஸ்டாச்சுட்டரி கவர்ஸ் என்று எழுத வேண்டும். இந்த மஞ்சள் நிற கவரில் இருக்கும் படிவங்கள்: 1. காப்பி ஆர் காப்பீஸ் ஆஃப் எலக்ட்ரல் ரோல் அதர் தென் த மார்க்டு காப்பி. மார்க்டு காப்பியை தவிர்த்து வேறு ஏதேனும் வாக்காளர்கள் பட்டியல் இருந்தால் அதை அதற்குள் வைக்க வேண்டும். அப்பாயின்மெண்ட் லெட்டர் ஆஃப் போலிங் ஏஜென்ட்ஸ். 3. எலெக்ஷன் டியூட்டி சர்டிஃபிகேட். 4. லிஸ்ட் ஆஃப் சேலஞ்சு ஓட்ஸ். இந்த படிவத்தை மட்டும் சீல் செய்து வைக்க வேண்டும். 5. லிஸ்ட் ஆஃப் பிளைண்ட் அண்ட் இன்ஃபார்ம் ஓட்டர்ஸ் அண்ட் த டிக்ளரேஷன்ஸ் ஆஃப் த கம்பேனியன்ஸ். 6. Declarations obtained from electors as to their age and the list of such electors. 7. Receipt book and cash, if any, in respect of challenged votes. 8. Unused and damaged paper seals. 9. Unused water slips. 10. Unused and damaged special tags. 11. Unused and damaged strip seals. இந்த 11 படிவங்களையும் தயார் செய்து தனித்தனி கவரிலிட்டு அதை ஒட்டுமொத்தமாக பெரிய மஞ்சள் நிற கவரில் பாதுகாக்க வேண்டும். அதில் ஒரு படிவத்தை மட்டும் சீல் செய்ய வேண்டும். அதாவது ஃபார்ம் 14 லிஸ்ட் ஆஃப் சேலஞ்சு ஓட்ஸ். மஞ்சள் நிற பெரிய பாக்கெட்டையும் சீல் செய்ய தேவையில்லை. தேர்ட் பாக்கெட்,
ப்ரௌன் கலர். இதில் 7 பொருட்களை வைக்க வேண்டும். இந்த 7 கவர்களையும் சீல் செய்ய தேவையில்லை. 1. ஹேண்ட்புக் ஆஃப் ப்ரிசைடிங் ஆஃபீஸர். 2. மேனுவல் ஆஃப் எலக்ட்ரானிக் வோட்டிங் மிஷின் அண்ட் விவிபேட். 3. இன்டெலிபிள் இங்க். இந்த இங்கை பொறுத்தவரையில் மீதம் வரும் சிறிய அளவிலான இங்கை பேக் செய்து உள்ளே வைக்கும் பட்சத்தில் ஒருவேளை அந்த இங்கு கசியும் நிலையில் ஒட்டுமொத்த பொருட்கள் மற்றும் பதிவேடுகளும் வீணாக வாய்ப்புள்ளது. ஆகவே குறைந்த அளவில் இங்கு இருக்கும் பட்சத்தில் அந்த இங்கினை வெளியே விட்டுவிட்டு அதற்குரிய பாட்டிலை மட்டும் வைப்பது சிறந்தது. 4. செல்ஃப் இங்கிங் பேட்ஸ். 5. மெட்டல் சீல் ஆஃப் த ப்ரிசைடிங் ஆஃபீஸர். 6. arrow cross mark. 7. cup for setting the indelible ink. 4th pack blue color. மீதி ஏதேனும் பொருட்கள் இருப்பின் அவை அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக இந்த 4th ப்ளூ கலர் பேக்கில் வைக்க வேண்டும். நன்றி. உங்கள் தேர்தல் பணி சிறக்க வாழ்த்துக்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் and subscribe my channel. Thank you.